இளம் வீரர்களை கொண்ட இந்திய அணியானது ஜிம்பாப்வேக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 T20 கொண்ட போட்டிகளில் விளையாடி வருகிறது. இதில் முதல் T20 போட்டியில் இந்தியா தோல்வியடைந்த நிலையில் இரண்டாவது T20 போட்டியில் மாஸ் கம்பேக் கொடுத்துள்ளது. குறிப்பாக அபிஷேக் சர்மா முதல் T20 போட்டியில் 0க்கு அவுட் ஆகி வெளியேறிய நிலையில் அவருக்கு இரண்டாவது T20 போட்டியில் அவ்வாய்ப்பை லாபகரமாக பயன்படுத்திக் கொண்டார். இப்போட்டிக்கு பிறகு சுப்மன் கில் பல விஷயங்களை பேசியிருக்கிறார். முதலில் டாஸ் வென்ற இந்தியா பேட்டிங்கை தேர்வு செய்தது. இதில் தொடக்கத்திலேயே கில் அவுட் ஆகி வெளியேறினார். பின்னர் 47 பந்துகளில் 100 ரன்கள் அபிஷேக் சர்மாவும், கெய்க்வாட் 77 ரன்கள், ரிங்கு சிங் 48 ரன்கள் என சரமாரியாக விளாசினார்கள். 20 ஓவர் முடிவில் 2 விக்கெட் இழப்பிற்கு 234 ரன்கள் இந்தியா சேர்த்திருந்தது. பின்னர் பேட்டிங்கிற்கு களமிறங்கிய ஜிம்பாப்வே அணி 18.4வது ஓவரோடு 134க்கு ஆல் அவுட் ஆனது. இவ்வெற்றிக்கு பிறகு சுப்மன் கில் பேசுகையில், நாங்கள் திரும்பவும் வெற்றி பாதைக்கு திரும்பி இருக்கிறோம். எனக்கு இது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அபிஷேக் சர்மாவும் ருத்ராஜ் கெய்க்வாடும் பேட்டிங் செய்து சிறப்பாக இருந்தது. பவர் பிளேவில் பேட்டிங் செய்ய அவ்வளவு எளிதானது இல்லை. பந்தானது ஸ்விங் ஆனது. இருப்பினும் அபிஷேக் சர்மா மற்றும் ருத்ராஜ் என இருவரும் தங்களின் கூட்டணியை சிறப்பாக கட்டமைத்தனர். பிறகு முதல் போட்டி தோல்வி குறித்து கேள்விக்கு சுப்மன் கில் பதிலளித்தார். நேற்றைய போட்டியில் அழுத்தத்தை சரியாக கையாளவில்லை. ஆனால் அது எங்கள் முதல் போட்டி. இந்த போட்டியில் என்ன செய்ய வேண்டும் என்பது தெரிந்தது. ஆகையால் அழுத்தத்தை சிறப்பாக கையாண்டோம். மீதமுள்ள 3 போட்டிகளையும் வெற்றி பெற முயற்சி செய்வோம் என்று பேசியிருக்கிறார். இப்போட்டிக்கு பிறகு ஆட்டநாயகன் விருது அபிஷேக் சர்மாவுக்கு வழங்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இப்போட்டியில் ஒரு சாதனை ஒன்றை படைத்துள்ளார். அதாவது குறைந்த இன்னிங்ஸில் சதம் அடித்த வீரர் என்ற சாதனையை படைத்திருக்கிறார். இதற்கு முன் தீபக் ஹூடா தனது 3வது இன்னிங்ஸில் இதனை செய்திருந்தார். ஆனால் தற்போது அபிஷேக் சர்மா அவரது 2வது இன்னிங்ஸிலேயே சதம் அடித்து இச்சாதனையை முறியடித்திருக்கிறார்.